So guys, welcome back to Chennai Cultures. I'm Vicky. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட கட்சியோட தமிழக வெற்றி கழகத்தோட flag and கட்சியோட symbol and theme music வந்து டுடே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் நீங்க பத்தி பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி சோ நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டங்கள் தாண்டி இன்னைக்கு ஒரு சினி ஃபீல்ட்ல இருந்து ஒரு கட்சி ஃபீல்டு அரசியல் ஃபீல்டு வந்திருக்காரு. சோ அது மத்தியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வரவேற்கவும் இருக்கிறாங்க, சோ எதிர்க்கவும் இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவரோட கட்சியோட கொடியை வந்து ஒரு கெட்டா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. சோ அதான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். சோ லெட்ஸ் கோ. ஆஹா, எத்தோனே யானையோட ஆரம்பிக்கிறாரு. வாவ், விஷயம் நல்லா இருக்குங்க. பார்க்கும் போதே தெரியுது விஷயம் நல்லா இருக்கு. வாவ், பல கூட்டத்தை வந்து இந்த கெட்ட யானைலாம் வந்து மக்கள் வந்து அழிக்கிறாங்க யானையை வச்சு. ஸோ குதிரை வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 2 யானை வந்து நல்ல யானை, 2 யானை வந்து கெட்ட யானை. அதாவது அந்த 2 யானை மேல பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆட்கள் வந்து யானையை வச்சு மக்களை வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. அந்த 2 யானை வந்து பார்த்துட்டு இருக்கு. அந்த நல்ல யானை 2, கெட்ட யானை 2. அந்த நல்ல யானை 2 வந்து ஓடி வந்து அந்த கெட்ட யானையை வந்து தாக்குது. வாவ், நைஸ் விஷுவல்ங்க. வாவ், அந்த யானை வந்து ஒரு நிக்கிற மாதிரி விட்டுருக்காங்க. வேற லெவல். ஸோ மக்களை வந்து கெட்ட யானைகள் வந்து ஒரு 2 பேர் வந்து மக்களை வந்து அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அது ஒரு 2 யானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யானை வந்து மக்களை காப்பாற்றி அந்த யானைகள்லாம் வந்து தூக்கி போட்டு காட்டுறாங்க. வா, அதனால அந்த ஃப்ளவர் இருக்குல்ல, நைஸ் மேம். மியூசிக் வர்றாரு. வாவ், ஜல்லிக்கட்டு மாடு, தமிழ் கொடி பறக்குது தலைவன். வாவ், கேட்கும் போது ஒரு கோல்மமா இருக்கு. ஒரு தமிழன் கொடி பறக்குதுன்னு பயங்கரமா எழுதிருக்காங்க. வாவ், நார்பா லிரிக்ஸ் எழுதுனா தரமா எழுதிருக்காருப்பா. அதே மாதிரி தமிழா நம்ம வாழ போறோம் ஒரு கதை இல்லாத தமிழா நம்ம வாழ போறோமே ஒரு கதை இல்லாத. வாவ், லிரிக்ஸ் பயங்கரமா இருக்கு. மியூசிக்கும் நம்ம விஜய் பாருங்க. அதாவது பாட்டு போயிட சொல்றேன். பாட்டு கேட்கும் போது வந்து கோஸ்மமா இருக்கு. சீரியஸாக புல்ல இருக்கு. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் 3 மதத்துல ஒன்னா காமிச்சிருக்கோம். தெரிக்குதுங்க அந்த ரத்தம், அந்த லிரிக்ஸ் தெரிக்குது. வா, நைஸ். பிளாஸ்டிங்க. தமிழ்ல கொண்டி விஜய் சார் பார்க்கும்போது வேற மாதிரி. அதாவது அந்த சிஎம் லுக் அவருக்கு வந்துருச்சுங்க. அதாவது நார்மலா நம்ம வந்து இப்போ மேரேஜ் பண்ண போறோம்னா அந்த மேரேஜ் லுக் வந்துச்சு, இப்பயே கல்யாண கலை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தியா. அந்த மாதிரி நம்ம தளபதிக்கு பாத்தீங்கன்னா அந்த சிஎம்மோட லுக் வந்து 2026 கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்கு. ஆனா இப்பயே பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு சிஎம் லுக்ல இருக்காரு. பயங்கரமா இருக்கு பார்க்கும் போதே. சீரியஸா லாஸ்ட் லிரிக்ஸ் தரமா எழுதிருக்காங்க.
சரி நம்ம தமிழ் அதாவது நாட்டில் நம்ம தமிழை ஃபுல்லா வந்து நம்ம தமிழக வெற்றி கொடியை வந்து காட்டியிருக்காங்க. நைஸ். பார்க்கும் போது வேர்க்குது பாருங்க. சி வேர்க்குது, பயங்கரமா இருக்கு, வைப்பா இருக்கு. அந்த ஒரு லிரிக்ஸ் அந்த அர்த்தம் தமிழக வெற்றி கழகம். வாவ் நைஸ். சி ஏகப்பட்ட தடைகளை தாண்டி இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் பாத்தீங்கன்னா, அதாவது நாளைய தீர்ப்புல ஆரம்பிச்சு அன்னைக்கு நம்ம யோசிச்சோம், நாளைய திருப்பி ஆரம்பிச்சு இன்னைக்கு 2024 ஒரு கட்சிக்கு வரணும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 2026 நிக்க போறாரு. இதெல்லாம் கேட்கும் போது பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கு நம்ம தளபதி நினைக்கும் போது. அவர் வந்து ஒரு மூவி, அவரோட மூவி ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், அவர் பேசுற ஸ்பீச்சா இருக்கட்டும், நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க. அவரோட படம் எப்போ வரும், அவர் படம் வந்து ஆடியோ லான்ச்ல தளபதி வந்து எப்போ வந்து பேசுவாரு அந்த ஒரு கேட்டகரியில இருப்போம் நம்ம. ஸோ அவர் பேசும்போது நம்ம வந்து டிவி வருமா ஃபேமிலியில அவர் பேசும்போது அமைதியா ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவர் என்ன பேசணும் பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து மோட்டிவேட் பண்ணுவாரு. ஏகப்பட்ட தடைகள்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு அரசியல் வந்திருக்காரு. இதே அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட ஒரு படத்துல வந்து அவரோட பேனரு, அவரோட கட் அவுட் எல்லாத்தையும் வந்து அடிச்சு நொறுக்குனாங்க. அதுக்கெல்லாம் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அவரு இன்னைக்கு ஒரு சக்சஸா இருக்குன்னா அவர் வந்து அவரோட அமைதி மட்டும் தான், சைலன்ஸ். அதான் சொல்லுவாங்கல்ல, ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெப்பன் இன் திஸ் வேர்ல்டுன்னு பாத்தீங்கன்னா சைலண்ட் மட்டும் தான். அவர் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணாம சைலண்டா அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு இன்னைக்கு எல்லாம் பார்க்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்காருன்னா அதுக்கு காரணம் அவரோட அந்த சைலண்ட், அமைதியா அவர் வேலை பார்த்தாரு, அமைதியா அவர் உழைச்சாரு. யாரு ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் வந்து என்னதான் பேசினாலும் அந்த விமர்சனத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாம அவர் வந்து இன்னைக்கு முக்கிய காரணம் சொல்லலாம். எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு அரசியல் லெவல்ல வந்திருக்காருன்னா பெரிய விஷயங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு எல்லாம் வந்து ஒரு மோட்டிவேட்டா இருக்கு. ஒரு 200 கோடி வாங்குற ஒரு ஹீரோ வந்து அதெல்லாம் விட்டுட்டு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளாம் ஒரு 20,000 30,000 சம்பளம் வாங்கினாலே அந்த ஒரு கம்பெனில நம்ம வந்து அந்த கம்பெனியை விட்டு வரவே மாட்டோம். ஆனா 200 கோடி வாங்குற ஒரு மனுஷன், ஒரு ஹீரோ, அந்த 200 கோடிலாம் விட்டுட்டு இன்னைக்கு அரசியல் வந்து மக்களுக்கோசம் நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு வராருன்னா கண்டிப்பா சொல்றேன் அவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பர்சன் இந்தியாவில் சொல்றாங்க. சீரியஸாவே அவர் பேசும்போது எனக்கு எமோஷன்ல பேசுனா இரும்பல் வருது. சீரியஸாவே வந்து சொல்ல போனா தளபதி வந்து பயங்கரமா பாராட்டலாம். சோ 2026 தளபதி சிஎம் ஆவாரா அப்படின்னு உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட 2026 தளபதியோட அரசியல் ஒப்பீனியன் என்ன தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் 2026 ஒரு புது மாற்றம் தமிழ்நாடு வந்து பார்க்குமா மாறுமான்னு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சீரியஸாவே என்ன சொல்றதுன்னு தெரியல. கண்டிப்பா 2026 ஒரு மாற்றம் இருக்குன்னு நான் நம்புறேன். சோ நீங்க நம்புறீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். அது எல்லாமே மக்கள் கிட்ட தான் இருக்கு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு எல்லாமே. சோ பாப்போம் 2026 எலெக்ஷன் 2026 நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்குமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ டாடா பை பை.